சூழ்நிலையை அவர் எப்படி சந்தித்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20, 21, 22ஆம் வசனங்கள். ஆதியாகமம் 28, 20, 21, 22ஆம் வசனங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக யாக்கோபு என்று சொல்லக்கூடிய இந்த டீனேஜ் வாலிப பையன் இந்த நாட்களில் ஒருவேளை ஊர் விட்டு ஊருக்கு போனால் தொடர்பு இருக்கிறது. இன்றைக்கு தொடர்பு சாதனங்கள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைங்க இங்கே இருந்து வெளிநாடு போனால் கூட நம்மளால் தொடர்பு கொள்ள முடிகிறது. வெளிநாடு போனால் கூட நம்முடைய பிள்ளைகளை நம்ம தொடர்பு கொள்ளலாம், பேசலாம், என்ன நடக்கு ஏது நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்ம டெல்லியில் போகிற நம்ம பிள்ளை, மைசூரில் இருக்கிற நம்ம பிள்ளை, ஒருவேளை இந்தியாவில் எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைங்க, அவங்களோட நம்ம பேசலாம். அது நமக்கு ஒரு பிரச்சனையாக இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. எங்கே போனாலும் கையில் ஒரு செல்ஃபோன் இருக்கிறது, தொடர்பு சாதனம் இருக்கிறது, வாட்ஸ்அப் இருக்கிறது. தாய் தகப்பனை தொடர்பு கொள்ளலாம், சொந்தங்களை தொடர்பு கொள்ளலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போனால் ஒரு தொடர்பும் கிடையாது இல்லை. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் யாக்கோபு வாழ்ந்த காலத்தில் வீட்டை விட்டு வெளியே போயாச்சுன்னா அந்த செல்ஃபோனாக இருந்தது, தொலைபேசியாக இருந்தது, வாட்ஸ்அப்பாக இருந்தது, பேசுறதுக்கு அப்பா கிட்ட பேசிக்கலாம், அம்மா கிட்ட பேசிக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லிடலாம். ஏதாவது ட்ராவலில் பிரச்சனை, திடீர்னு ஒரு சோர்வேனம் ஆகிடுச்சு, திடீர்னு ஒரு கஷ்டமாயிடுச்சு, ஒரு பண பிரச்சனை ஆகிடுச்சு, ஏதோ ஒன்று ஆகிடுச்சு, உடனே அப்பாவை கான்டாக்ட் பண்ணலாம், அம்மாவை கான்டாக்ட் பண்ண முடியாது. வீட்டை விட்டு வெளியே போனாச்சுன்னா எல்லா கனெக்ஷனும் கட் ஆகிடும். அவ்வளோதான். ஏதாவது தொடர்பு பண்ண முடியுமா? முடியாது. ஒரு தொடர்பும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யாக்கோபு என்ற வாலிபன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகிறார். வீட்டை விட்டு வெளியே போகிற அந்த சமயத்திலேயே அவங்க அப்பா அம்மாவோட இருக்கிற தொடர்பு எல்லாம் போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா கூட இருந்த அந்த வாழ்க்கையில் இருந்த பாதுகாப்பும் போய்விட்டது. பாதுகாப்பு இல்லை, அப்பா அம்மா இல்லை, எங்கே போகிறோம், ஏது போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் தெரியாது. திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பா கிட்ட பேசலாம், அம்மா கிட்ட பேசலாம்னா அதுக்கு வழியே கிடையாது. யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது. தன்னந்தனியாக போகிறார். யோசிச்சு பாருங்க, தன்னந்தனியாக போகிறான். யாருமே இல்லை அவனுக்கு. அப்பா இல்லை, அப்பா தூரத்தில் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசவும் முடியாது. அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்டையும் பேச முடியாது. யாரும் இல்லை. ஒரு அநாத மாதிரி தான் அவன் போகிறான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் an orphan. அநாத மாதிரி தான் அவன் கிளம்பி போயிட்டு வழியில் யார் இருக்கிறாங்க. வழியில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அல்லது வழியில் ஏதாவது சுருவினம்னு வந்துச்சுன்னா, வழியில் ஏதாவது சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, தண்ணி குடிக்க வழி இல்லைன்னு யார்கிட்ட போய் சொல்ல முடியுமா? யார்கிட்ட போய் சொல்லணும்? யோசிப்பாங்க. யார்கிட்டையும் சொல்ல முடியாது. யாரும் இல்லை, சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த காலத்தில் தொடர்பு கொள்வதற்கு வசதியும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த யாக்கோபு தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தவனாக, அவனாக இந்த ஸ்டெப் எடுக்கலை. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்றது, தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து தன் தாய் தகப்பனை விட்டு அவர் புறப்பட்டு போகிறார். He was an obedient child. ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளை. தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து அவன் ஆரானை விட்டு அவன் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. இவனா சொந்தமாக வந்திருந்தான்னா அது வேறு விஷயம். ஆதியாகமம் 28 7ஆம் வசனம் அழுத்தமாக சொல்லுது, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆறாமுக்கு புறப்பட்டு போனான். அப்பா அம்மா கீழ்ப்படிந்து போனான். அவனா இஷ்டப்பட்டு சண்டை போட்டு போல, ஏதோ வீராப்புக்கு போல.
ஆண்டவருடைய திட்டம் அது. அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று. ஏன்னா ஏசாவை ஆண்டவர் வெறுத்து விட்டார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் மல்கியாவை முதல் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய வெறுப்பின் நிமித்தமாகத்தான் ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. அது ஏதோ யாக்கோபுடைய தந்தத்தினால அப்படின்னு அது ஆண்டவருடைய திட்டம். இப்போ அவன் ஆண்டவருடைய திட்டத்தில் அவன் கிளம்பி போறவன் தனியாக போகிறான். யாரும் இல்லாதவன் அனாத மாதிரி போகிறான். தொடர்புகளை யாரும் இல்லை. அவனுக்கு எவ்வளவு பயங்கள் இருக்கு பாருங்க, எவ்வளவு தயக்கங்கள் இருக்கும். யாருமே இல்லாமல் அந்த வனாந்தரத்தில் தன்னந்தனியாக போகிறோமே, நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்முடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம், சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், அன்றாட சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், தங்குறதுக்கு இடைங்க கிடைக்கும், நம்ம உடுத்துறதுக்கு உடைங்க கிடைக்கும். இதெல்லாம் அவனுக்கு கேள்வி, அடிப்படை கேள்வி அவனுக்கு. அப்பா அம்மாவோட இருந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பயமோ ஒரு கேள்விக்குரிய ஒன்றும் வந்ததில்லை. அப்பா அம்மாவோட இருந்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சதில்லை. சில சமயத்தில் நம்ம சில பேருடைய நிழலில் வாழும்போது, சில பேருடைய பாதுகாப்பில் வாழும்போது, ஒருவேளை சில சமயங்களில் பாதுகாப்பான சூழ்நிலைகளை வாழும்போது, நமக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைவு இருக்கும்போது, நாம் சில விஷயங்களை பற்றி நாம் பெரிதாக நாம் நினைப்பதில்லை. அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க, அப்படிதான் நினைக்கிறோம்ல. அப்படிதான் நினைக்கிறோம். நான் ஹாஸ்டலில் வளர்ந்தப்போ எனக்கு சாப்பாடுன்றது ஒரு பிரச்சனை அப்படி தெரியாது. அது சாப்பாடுன்றது அது வேலைக்கு வரும், அதை பற்றி ஒரு பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஊழியத்தில் ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் டீமில் நான் போனபோது ஒவ்வொரு நாளும் அற்புதமாய்த்தான் எங்களுக்கு உணவே கிடைக்கும். அந்த நாளில் எங்களுக்கு அந்த காஸ்பல் பாக்கெட்ஸ் எல்லாம் விற்று போனால் தான் கிடைக்கும், விற்கலைன்னா சாப்பாடு கூட கிடைக்காது. ஆனால் அதற்கு நாங்கள் கவலைப்பட்டதில்லை. ஆனால் அது எத்தனை பெரிய விஷயம் என்று அன்றைக்கி நான் கண்டுபிடித்தேன். 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பாடுகளாக அந்த நாட்கள் எல்லாம் கூட உண்டு. அதுக்கப்புறம் ஆண்டவர் போஷித்தார். இவ்வளோ ஒரு பாதுகாப்பில் இருக்கும்போது நமக்கு அது தெரிவதில்லை. அநேக விஷயங்களை பாதுகாப்பில் இருக்கும்போது தெரியவில்லை. நேற்று கூட ஒரு வாசகத்தை வாசித்தேன். ஒரு பிள்ளைக்கு தகப்பனுடைய அருமை தெரிவதில்லை. தகப்பனுடைய அருமை ஒரு பிள்ளைக்கு தெரியாமலே வாழ்க்கைக்கு போகிறது. அந்த தகப்பனுடைய அருமை தெரியும் போது அந்த தகப்பனை அவன் பார்க்க முடியாத நிலைமை வந்துவிடுகிறது. தகப்பனுடைய அருமை தெரியாமலே வளர்ந்த பிள்ளைங்க நிறைய பேர் என்ன தெரியும், அப்பா என்ன தெரியும், அப்பா என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு தகப்பனுடைய தியாகம், தகப்பனுடைய அன்பு, கவனிப்பு, பராமரிப்பு இதெல்லாம் தெரியறது இல்லை. அவருடைய மகத்துவம் தெரியறது இல்லை. அது என்ன இதுன்னு விளங்குறது இல்லை. எப்போ பார்த்தாலும் அப்பா இது சொன்னாலும் பதக்கமாவே நினைக்கிறது, சண்டை போடுறது, ஏதாவது பண்றது, இப்படியே இருப்பாங்க. அந்த தகப்பனுடைய அருமை ஒரு 45-50 வயசுல தெரியும். எங்கள் அப்பா நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை நேசிச்சாரு, எவ்வளோ கவனிச்சாரு, எவ்வளோ நல்லது சொன்னார், எப்படி தாங்கினார், எப்படி உழைச்சாரு, கஷ்டப்பட்டார் அப்படின்னு நினைக்கும் போது தகப்பன் உயிரோட இருக்க மாட்டார். அவர்கிட்ட போய் அப்பான்னு சொல்லி அவர்கிட்ட திரும்பி போய் அப்பா நான் உங்களை அவமரியாதை பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவருடைய அருமை நமக்கு என்ன செய்யறதில்லை, தெரியறதில்லை. அதான் இந்த பரிதாபத்துக்குரிய நிலைமை. அதுபோல யாக்கோபுக்கு அப்பா அம்மா இருந்த வரைக்கும் அவன் நல்ல பையன். அவன் அப்பா அம்மா கீழ்படிய பையன், கெட்ட பையன் கிடையாது. அப்பா அம்மா மதித்த பையன் தான். ஆனால் அவனுக்கு அருமை தெரியாது. இப்போ வெளியே போயிட்டான், வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதனால அவனுக்கு பல கவலைகள் உண்டு. அவன் இரவு முழுவதும் அப்படி அவன் செங்கல்ல தலை வச்சு படுத்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன நினைச்சு படுத்திருக்கிறான்னு நினைக்கிறீங்க? இந்த வசனத்துல வாசிக்கும் போது 28ஆம் வசனத்துல நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் ஒடுக்க அஸ்திரம்லாம் சொல்லலாம் பாருங்க. என்ன அப்ப நைட்டெல்லாம் என்ன நினைச்சு படுத்திருப்பான்? புரண்டு படுத்திருப்பான். சாப்பாடு கிடைக்குமா? இனிமே எங்க போய் சாப்பிட போறோம்? அம்மா வேற வேலைக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. இனிமே யார் எனக்கு கவனிப்பாங்க? உடனே ட்ரெஸ்ஸு கிடைக்குமா? எனக்கு அம்மா ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுப்பாங்களே. அப்போது ஒரு ட்ரெஸ்ஸு பழசானா உடனே அடுத்த ட்ரெஸ்ஸு அடுத்த அங்கி தைச்சி கொடுப்பாங்க. அப்போ அம்மா கூட வரப்போகிறது இல்லையே, யார் எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க? இதெல்லாம் அவனுடைய கேள்வி. இப்படியெல்லாம் அவன் மனசில் நினைச்சி அவன் வருத்தத்தோடு புரண்டு படுத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உள்ளத்தில் கலக்கங்கள் உண்டு, இல்லைன்னு இல்லை. அவன் உள்ளத்தில் கவலைகள் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டுடைய பிள்ளைங்கிறதுனால கலக்கம் இல்லாமல் கவலை இல்லாமல் போயிடுமா? ஆண்டுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்றதுனால நீ கவலைப்படாது அப்படின்னு சொன்னால் கவலை இல்லாமல் போயிடும். அப்படின்னா இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கூட கலக்கம் உண்டு, கலக்கங்கள் உண்டு, கவலைகள் உண்டு.
எதிர்பார்ப்புகள் உண்டு, ஆன்சைட்டி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா அவன் ஆண்டவரோடு கூட இன்னும் பெரிய அளவுக்குள்ள தொடர்புக்குள்ள வரல. அவன் சாதாரண ஒரு சின்ன பையனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கலக்கம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அவன் இதை கேட்கறத பார்த்தா வேடிக்கையா இருக்கும். எனக்கு உண்ண உணவு யாராவது கொடுப்பாங்களான்னு கேட்கறான். போகிற வழியில் காப்பாற்றி உண்ண ஆகாரம், நமக்கு அது வேடிக்கையா இருக்கும். ஆனால் அது உண்மை. அவனுக்கு அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்றது கூட அவனுக்கு ஒரு கேள்விக்குறி தான். அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? அப்பா எனக்கு சாப்பாடு இல்லை, என் பேங்க்ல ஒரு 1000 ரூபாய் போட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இல்லை, முற்றிலுமாய் ஒரு வித்தியாசமான காலகட்டத்தில் தனித்து விடப்பட்டவனாக தன்னுடைய வாழ்க்கையை குறித்த நிச்சயமற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஆரம்பத்தில் உலக சூழ்நிலை நிச்சயமற்றதாக இருக்கிறது சொன்னேன். ஒருவேளை அது ஒரு புறம் இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட அவ்வப்பொழுது நிச்சயமற்ற தன்மைகள் நமக்கு வருகிறது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட நிச்சயமற்ற தன்மையில இந்த விதமான ஒரு பொருத்தனையில், இந்த விதமான ஒரு ஜெபத்தை யாக்கோபு ஏறெடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யாக்கோபு இன்னைக்கு காலை வேளையில நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பீங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த யாக்கோபிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. அவன் யாரிடத்திலும் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு கலக்கம் இருந்தது, கவலை இருந்தது, எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லாவற்றையும் அவன் யாரிடத்தில் சொன்னதை அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்தார், நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தருவாரான தேவன் போய்ட்டார். அவர்கிட்ட தான் நான் கேட்கிறேன், வேற யாரும் கேட்கிறேன். உலகத்தில் தொடர்பு இல்லாத சமயத்தில், யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாத சமயத்திலும், யாரும் உதவி செய்ய முடியாத சமயத்திலும் அவர் எனக்கு உதவி செய்ய முடியும். அவர் எனக்கு உதவி செய்ய, யாருமே பக்கத்தில் இல்லை அப்படின்னு அவர் அற்புதமாய் ஒரு உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் எல்லா சமயத்திலும் என்னோடு இருந்தார். அவர் எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர கொண்டுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். அவர்தான் என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்னுடைய இருப்பார். என் வாழ்க்கையின் மையமாக, என் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் என் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அவர் தான் இருப்பார். அவரை நம்பித்தான், அவரை சுற்றித்தான் என் வாழ்க்கை அமைந்திருக்கும். அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாக, அவருக்கு ஆலயம் கட்டுவேன். தேவன் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் தசமமாக செலுத்துவேன். ஆண்டவருக்கு நான் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் 10 தவறாக நான் கொடுத்துருவேன். இந்த பொருத்தனைகளை யாக்கோபு செலுத்துகிறார். இன்னைக்கு நம்ம இந்த யாக்கோபுடைய வாசகங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அது யாக்கோபை போல ஒரு விசுவாசம் இருக்கிறதா? யாக்கோபை போல ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையின் மையமாக வைத்திருக்கிறோமா? ஆண்டவரை என் வாழ்க்கையின் மையமாக வைத்திருக்கிறோமா? யாக்கோபை போல ஆண்டவருக்காக நான் ஆலயம் கட்டுவேன் என்று தீர்மானிக்கிறோமா? யாக்கோபை போல எனக்கு உள்ளவற்றில் நான் தசமமாக கண்டிப்பாக செலுத்துவேன் என்று தீர்மானிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. தனியான இந்த வாழ்க்கையில், தனித்து விடப்பட்ட இந்த வாழ்க்கையில், யாருமே இல்லாத வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு துணை இருக்காது கண்டுபிடிச்சார். எனவே தான் ஆண்டவர் வந்து சொன்னார். அவர் சொன்ன அருமையான ஒரு வாசகம், அந்த வார்த்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதே இல்லை. சொல்றது யார் தெரியுமா? வானாதி வானங்களை படைத்தான். வானாதி வானங்களை படைத்த ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதே இல்லை. இந்த தருணத்தில் இருந்துதான் அவன் தாய் தகப்பனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட யாக்கோபு ஆண்டவரோடு ஒட்டி கொண்டான். தாய் தகப்பனை பிரிந்துவிட்ட யாக்கோபு இந்த தருணத்தில் இருந்து இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தானோ, இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து தாய் தகப்பனை கீழ்ப்பிடித்து தன் வாழ்க்கை பாதை மாறுகிறது, இனி அப்பா அம்மா எப்போ பார்ப்போன்னு தெரியாதுன்னு சொல்லி வந்தானோ,
அந்த தருணத்திலிருந்து அவன் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை இறுக அவன் பற்றி கொண்டான். அவர் தான் எனக்கு எல்லாம். இனி எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாரும் இல்லை, யாரையும் நம்பி நான் வாழ போறது இல்லை. I'm not going to depend upon anybody. அவ்வளவுதான். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய தீர்மானம். Is a new decision, a new life journey. ஒரு புதிய பாதை அவனுக்கு அன்றைக்கு காணப்பட்டது. ஒரு புதிய பாதை காணப்பட்டது. அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை, ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய காரியம் ஏற்பட்டது. அது என்னவென்றால் யாக்கோபும் ஆண்டவரும் இணைந்து விட்டார்கள். யாக்கோபும் ஆண்டவரும் இணைந்து விட்டார்கள். கடைசி வரைக்கும் ஆண்டவர் யாக்கோபை நடத்தினார்கள். அன்றிலிருந்து யாக்கோபு மரணமடையும் அந்த கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் சொன்னாங்க, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்து கொண்டே இருக்கலாம். எவ்வளவோ தியானித்து கொண்டே இருக்கலாம். கண்ணை மூடும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன் கண்ணை என்ன செய்வேன், மூடுவேன். சரி, யோசேப்பு உன் கண்களை மூடுவான். நீ இவ்வளவு விதமாய் நீ எகிப்தில் மரணம் அடைவாய் என்று யாக்கோபிடத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள். எவ்வளவு அருமையான ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை யாக்கோபு வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இடைக்கால வழியில் இப்படிப்பட்ட ஒரு புதிய தீர்மானத்தை எடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட புதிய தீர்மானத்தை நீங்கள் எடுக்கவில்லை என்றால், இப்படிப்பட்ட புதிய தீர்மானம் நாம் எடுக்க தயங்கி கொண்டிருக்கிறோம் என்றால், இன்னும் நம் ஆண்டவரை நம்பி வாழாமல் நம்முடைய சுயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்போமானால், நான்லாம் சமாளிச்சிருவையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமானால், இன்னமும் ஒருவேளை அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க, அவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு அந்த நிலையிலேயே நம்முடைய வாழ்க்கை கடந்து போகுமானால், கடைசி வரைக்கும் இந்த யாக்கோபை போல ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்பதை நாம் நினைக்க முடியாது. கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று நாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் இருப்போம். ஆனால் ஒன்று செய்வோம். யாக்கோபை போல ஒரு புதிய தீர்மானம், யாக்கோபை போல ஒரு புதிய அர்ப்பணிப்பு, யாக்கோபை போல புதிய வாழ்க்கை பாதையில் ஒரு புதிய திருப்பம் நமக்கு வேண்டும். அப்படி இருக்குமானால் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதே இல்லை. அதை நான் செய்வேன், நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த காலங்களில் ஒரு தீர்மானத்தில் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நடத்துவார். அது இதை நேசிக்கிறீர்கள். நாளுடைய சமூகத்தில் நாங்கள் குறைந்த சுவாமி தூண்டோம். உடைய சமூகத்தில் வரக்கூடிய தகுதி எங்களுக்கு இல்லாதவரை அடுவரை நாங்கள் ஆளுநர் குறைந்தவர்கள், குற்றமுள்ளவர்கள் அடுவரை எங்களை கண்ணோக்கி பாருங்கள். உங்களுடைய சமூகத்தில் எங்களை நான் அர்ப்பணிப்போம் என்று கொள்கிறோம். தேவரே, அடுவரை நாங்கள் குறையுள்ளவர்கள் தான், குற்றமுள்ளவர்கள் தான். ஆனாலும் நீ எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து சொன்னோம். உண்மை விட்டு விலகாமல் ஆண்டவரே உண்மையை பற்றி கொண்டு பிடித்து கொண்டிருக்க மட்டும் எங்களுக்கு உதவி செய்யும். யாக்கோபை போல ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து என் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன். அவரையே நான் முன்னிறுத்தி வாழ்வேன். அவரை விட எனக்கு உலகத்தில் பெரிய எதுவும் இல்லை. என் ஆண்டவர் எனக்கு ஆண்டவராக இருப்பார். அவரே எனக்கு எல்லாமாக இருப்பார். என்னை வழி நடத்துவார், என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒப்பு கொடுக்க உதவி செய்கிறாங்க. அதுபோல ஆண்டவருக்காக நான் ஆலயம் கட்டுவேன் என்று தீர்மானிக்கையாக போல் இந்த நாட்களில் நான் ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்வேன். ஆண்டவருக்காக நான் இயன்ற பணியை, ஊழியத்தை நான் செய்வேன் என்று தீர்மானிக்கத்தக்கதாக உதவி செய்யும். முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்டிட வேண்டும் என்று நாங்கள் செய்கிறோம். அதுபோல சுவாமி, ஆண்டவருக்கு நான் கொடுப்பதில் உண்மையாயிருப்பேன். ஆண்டவருக்கு என்னால் இயன்றவற்றை நான் கொடுப்பேன். என் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானிக்கப்படலாம். இந்த தீர்மானத்தில் ஆண்டவரை அந்த பொதுத்தனையில் உண்மையாக இருக்க. ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை உலகத்தில், ஆனால் நீ இருக்கிறீங்க,
இந்த நம்பிக்கையோடு கூட இந்த காலை வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. நாம் யாவும் எழுந்து கர்த்தரின் பந்தியில் வா, சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலை நாம் பாடுவோம். 426வது பாட்டு, கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலை பாடுவோம். அப்படி கசவமாக காணிக்கையை காணுவோம். கர்த்தரின் 426 புத்தகத்தில் 426வது பாட்டு. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனபூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பம் அல்லோ கிறிஸ்துவின் சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷக்குறை தீரு, பாவக்கேட்டை கூறு, ராபோசன பந்திதனில் சேரு. சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியன் ஆகாதே கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்த கிடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின்